ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. ஆளுங்கட்சியினர் கட்டுப்பாட்டில் தனிநபர் பேருந்து நிலையத்தில் உள்ள மாநகராட்சி கழிப்பறைகள் இயங்குவதாக அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி அலுவலகம் முற்றுகை. தனிநபர் கட்டுப்பாட்டில் இயங்கி வருவதால் கூடுதல் கட்டணங்கள் வசூலிப்பதாகவும் புகார் கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதம். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள பல்வேறு கழிப்பறைகளை திமுக கட்சி பிரமுகர் ஆதரவில் தனிநபர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அந்த கழிப்பறையில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்து அதிகாரிகளுடன் மாநகராட்சி உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மாநில மத்திய அரசு திட்ட நிதிகளில் பல்வேறு இடங்களில் பொது கழிப்பறைகள் கட்டப்பட்டு உள்ளன. கடந்த ஆண்டுகளில் இந்த கழிப்பறைகள் மாநகராட்சி மூலம் பொது ஏலம் விடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும், ஆனால் தற்போது பொதுமக்கள் ஏலம் விடப்படாமல் சட்டவிரோதமாக தனிநபர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், அவர்கள் கழிப்பறையை பயன்படுத்தும் சுற்றுலா பயணிகள் மற்றும் மக்களிடம் அடாவடியாக அதிக அளவு கட்டணம் வசூலிப்பதாகவும் புகார் எழுந்துள்ளன. ஆளுங்கட்சியினர் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் இந்த கழிப்பறைகள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அதனை வேறு சிலருக்கு உள்வாடகைக்கு விடுகின்றனர். இவர்கள் ஒரு கணிசமான தொகையை சட்டவிரோதமாக பெற்றுக் கொள்வதால் அதனையும் சேர்த்து பொதுமக்களிடம் நடத்துபவர்கள் அடாவடியாக அதிக கட்டணம் வசூலிக்கின்றனர். கழிப்பறைக்கு செல்லும் பொதுமக்களிடம் ஆரம்பத்தில் கட்டணத்தை சொல்லாமல் பின்னர் கட்டாய வசூலில் ஈடுபடுவதாகவும், எவ்வளவு கட்டணம் என்பதை அறிவிப்பு பலகையாக வைப்பதை மாநகராட்சி உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக மாநகராட்சி உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து கேள்வி எழுப்பினர். வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் மனுவும் அளித்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள கழிப்பறைகளை முறைப்படுத்தி பொது ஏலம் விட்டாலும் வரும் சுற்றுலா பயணிகளிடம் பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்காமல் தடுக்க கட்டணத்தை வெளிப்படையாக அறிவித்து அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் முறையாக வசூலிக்கப்படுகின்றதா என்பதை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ். மாநகராட்சி ஆணையரை கண்டிக்கின்றோம். மாமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை தெரியாத ஆணையரை கண்டிக்கின்றோம். பொதுமக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை தெரியாத ஆணையரை கண்டிக்கின்றோம். பஸ் ஸ்டாண்டு கழிப்பறையில் கட்டண கொள்ளையில் உடந்தையாக இருக்கும் ஆணையரை கண்டிக்கின்றோம். ஊழல்வாதிக்கு துணை போகும். நான் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 11வது வட்ட மாமன்ற உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் இங்கே எதுக்காக எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள்லாம் கூடியிருக்கிறோன்னா, காஞ்சி மாநகராட்சிக்கு பெரிய வருவாய் இழப்பு தரும் பஸ் ஸ்டாண்டு கழிப்பறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு கழிப்பறைக்கு இன்னும் நாங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே டெண்டர் கேட்டு நாங்கள் ஏற்கனவே இருந்த ஆணையர்கிட்டையும் நாங்கள் முறையாக மனு கொடுத்து அனைத்து எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் சைன் பண்ணி ஏற்கனவே இருந்த மாநகராட்சி ஆணையர்கிட்ட கொடுத்தோம். விரைவில் டெண்டர் வைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். அது சம்மந்தமாக 1.5 வருஷமாக நாங்கள் பாடுபட்டு இப்போ இந்த கமிஷன்கிட்டையும் அதே போல் மனுவை கொடுத்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இவரும் காலம் தாழ்த்திக்கினே இப்போ இன்றைக்கி காலையில் நாங்கள் மொத்த மாமன்ற உறுப்பினரை பார்க்கும்போது எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் பண்ணித்தரேன்னாரு. ஏசி வரலை, அசிஸ்டன்ட் கமிஷனர் வரலை, அதனால் எனக்கு 2 நாள் டைம் கொடுத்தாரு. நாங்கள் எல்லாம் வெளியில் வரும்போது அசிஸ்டன்ட் கமிஷனரை வந்துட்டாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்தோன்னே நாங்கள் எல்லாம் திரும்பவும் அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்த்தோன்னே
பஸ் ஸ்டாண்டுக்கு எதுவும் முறையான டேட்டா இல்லை, டெண்டரே இல்லை. டெண்டர் விடாமல் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவர் இந்த 3 வருஷமாக வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நடத்திட்டு வந்ததில் என்னன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சி மாநகராட்சிக்கு ₹1 கூட வருவாய் ஈட்டலை. அது சம்மந்தமாக நாங்கள் கேள்வி கேட்க நாங்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரோட அறைக்கு போகும்போது உரிய மரியாதை தராமல் எங்களை அவமானப்படுத்தி நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டார். என்ன நீங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றீங்க, நான் லீவு போட்டுட்டு போட்டோமா, திடீர்னு அப்படியே ஃபோன் பண்ணி எம்இ சாரை வர வச்சு, எம்இ சார் நீங்களே லீவு போடுறீங்களா, காஞ்சிபுரம் மாநகராட்சி வேலையே செய்ய தேவையில்ல அப்படின்ற மிரட்டுற தோணியில் எங்கள் எல்லா மாமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தி அனுப்புறதுனால நாங்கள் அந்த கட்டண கொள்ளையை பற்றி பேச முடியாத சூழ்நிலையில் நாங்கள் வெளியே வந்து இங்கே கண்டன குரல் எழுப்பிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 3 வருஷமாக அந்த கட்டண கழிவில் பெரிய அளவில் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. அது ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதை நாங்கள் யார்கிட்ட கேட்க முடியும்? நாங்கள் மாநகராட்சி ஆணையர்கிட்ட தான் அதை கேட்க முடியும். அதை கேள்வி கேட்க எங்கள் விடலை. எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, இப்போ வச்சிருந்த டெண்டரு அப்போ வச்சிருந்த டெண்டர்னு காலந்தான் தாத்துறாரு தவறா. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற விவரத்தை எங்களுக்கு எந்த விவரமும் தரலை. நீங்கள் போங்க சார், உடனே அது இலவச கட்டண கழிப்புடன் எழுதி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறத தவிர இதனால் நடந்த வரைக்கும் அந்த கட்டண கொள்ளையை பற்றி வெளியே பேசலை. சார் அது இது மாதிரி எவ்வளவு டெண்டர் எடுத்தாங்க? இப்போ இந்த 3 வருஷமா எவ்வளவு சார்? 2008லயே ஒரே ஒரு பாத்ரூம் மட்டுமே 18 லட்சம் ரூபாய் போயிருக்கு. இப்போ எங்களுக்கு அந்த டேட்டாவே இல்லையே எவ்வளோ லட்சம் போகுதுன்னு. இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு பஸ் ஸ்டாண்டோட எக்ஸ்பான்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வரும்ன்றதை எங்களுக்கு அந்த டேட்டாவே தரலையே. தத்திரபட்சம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கும். இது ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக அவர் போகிறதுனால இது எங்களுக்கு இந்த டேட்டாவை தரத்துக்கு தயங்குறாரு. வசூல் பண்றாங்க சார் 10 ரூபாய் யூரின் போகிறதுக்கு 10 ரூபாய், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு 20 ரூபா, பேக்கேஜ் கணக்கில் எல்லாமே சேர்ந்து பண்ணுறதுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு பேக்கேஜ் சிஸ்டம் போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க சார். மாநகராட்சி எவ்வளோ கழிப்பறைங்க? மாநகராட்சியில் அங்கே பஸ் ஸ்டாண்டில் மட்டுமே 3 கழிப்பறை இருக்குது. ஏகாம்பரநாதர் கோயில், வரதராஜர் பெருமாள் கோயில், காமாட்சி அம்மன் சன்னதி. காமாட்சி அம்மன் கோயில் எதில் இருக்கிற கழிப்பறை மூடியே இருக்கு. அது மாநகராட்சிக்கு 31/3/2024 டெண்டர் முடிஞ்சு அதே ஆளுகளே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு மாநகராட்சி வசூல் பண்ணி வருது. டெண்டர் முடிஞ்சு யார் இருக்கிறாங்களோ அவங்களே நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு மாநகராட்சி வசூல் பண்ணுது. இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்கலான்னு போகும்போது எங்கள் கவுன்சிலர்களை ஒருமையில திட்டி அசிங்கப்படுத்திட்டாரு. உட்காரோட நிக்க வச்சே பேசி எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிடுங்க. என் பேர்